Good morning students. Half yearly examination 2023 English 12th standard ஒரு ரிவிஷனுக்காக இந்த கொஷின் பேப்பர் கொடுத்துருக்கேன். ஸோ எப்போதுமே எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு கொஷின் பேப்பர் எடுத்து ரிவைஸ் பண்ணணும். அப்படி பண்ணும்போது தான் எந்தெந்த கொஷின்ஸ்லாம் நமக்கு தெரிஞ்ச கொஷின்ஸ், எந்தெந்த கொஷின்ஸ்லாம் தெரியாத கொஷின்ஸ் வந்திருக்கு, அதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் வரும். அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த கொஷின் பேப்பரை கொடுத்துருக்கேன். ஸோ ஒவ்வொரு கொஷினையும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கொஷினை பாருங்கள், அதுக்கான ஆன்சரை எழுதிக்கிட்டே இருங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ கொஷின் அண்ட் ஆன்சர் எழுதுனதுக்கப்புறம் நீங்கள் ஆன்சர் கீயை பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை கொஷின் வந்து நீங்கள் கரெக்டாக எழுதிருக்கீங்க, எத்தனை கொஷின் தப்பாக எழுதிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ 1 மார்க் தான் மெயின், அதை முதல்ல பாருங்கள். ஸோ 21 மார்க்கு. அடுத்தது அப்ரிசியேஷன் கொஷின்ஸ் எப்போதுமே 1-2 டஃபாக கேட்பான். ஸோ அப்ரிசியேஷனை பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கிராமர் டாபிக். அந்த கிராமரில் பாருங்கள், மேக்ஸிமம் டைரக்ட் அண்ட் டைரக்ட், ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், சிம்பிள் கம்ப்ளெக்ஸ் கம்பவுண்ட் தான் கேட்பாங்க. ஸோ அது இல்லாமல் பிகைன் வித் ஹேடுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதுதான் ஈஸி. ஸோ இதில் 2 மார்க் கூட எடுக்க மாட்டேன் அப்படிங்கிறவங்களுக்காக தான் இந்த கொஷின் கொடுத்துருக்காங்க. ஸோ இஃப் எடுத்துகிட்டு ஹேடை போடணும், மறுபடியும் வர ஹேடு எடுத்துருக்கணும், அவ்வளோதான். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இஆர்சி, ஈஸியாக மார்க் வாங்கக்கூடிய ஒரு ஹெட்டிங். 3 மார்க் கொஷின்ஸ். பேராகிராஃப்லாம் பாருங்கள். சம்மரி ரீட்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேனல்லேயே வீடியோ கொடுத்துருக்கேன், அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது ஸ்பாட் த எரர். ஸ்பாட் த எரருக்கு அப்புறம் அந்த அடுத்த ஃபில் இந்த பிளாங்க்ஸும் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸ்பாட் த எரரும் ஈஸியாக தான் இருக்கும் மேக்ஸிமம். ஸோ 2ல் எது வேணுமாலும் அட்டன் பண்ணலாம். 47 கொஷின் பாருங்கள். இந்த பேராவை நல்லா படித்து பாருங்கள். அதுலேயே கொஷினுக்கான ஆன்சர் இருக்கும். ஸோ அதை பாருங்கள். மேக்ஸிமம் எப்போதும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5th கொஷின் இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும் கொஞ்சம் ஜென்ரலாக யோசிக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் அந்த பேராகிராஃபில் இருக்கிற மாதிரியே தான் இருக்கும் ஆன்சர். ஒரு சில டைம் மட்டும் 5th கொஷின் ஆன்சர் வந்து யோசிக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. மற்றபடி அது ஈஸியாக மார்க் எடுக்கக்கூடிய ஒரு டாபிக் தான். கொஷின்ஸ் எல்லாமே கொஞ்சம் நிதானமாக யோசித்து ஆன்சர் எழுதுங்க. இந்த கொஷின் உங்களுக்கு ஈஸியாக இருந்தது அப்படின்னா எஸ் ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தம்ஸ் கொடுங்க, அல்லது எஸ்ன்னு மட்டும் போட்டு அனுப்புங்க பார்ப்போம். எல்லாத்துக்கும் ஈஸியாக தான் இருக்கும், ஏன்னா கவர்மெண்ட் கொஷின் பேப்பர் அப்படின்னா அப்படி தான் இருக்கும். இந்த கொஷின் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கடைசியில் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள், லைக் பண்ணிடுங்க, போதும். தேங்க்யூ வெரி மச்.